Ice Creams Jodi Season 8. Powered by Vival மற்றும் பிரயாக். Co-presented by Twin Birds Leggings. இந்த வாரம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபன்டேபுலஸ் ரவுண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். அது பியூட்டிஃபுல் அண்ட் ஃபன்டேபுலஸ் ரவுண்ட். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? ஓகே. அந்த ரவுண்ட் தான் வந்து நான் என்னோட ரிங்கா போட்டுட்டு வந்திருக்கேன். ஹார்ட். எஸ். ரிங். ஓ மை காட். அப்ப லவ் ரவுண்ட். லவ்னா ரிங்னா அது மாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நிறைய லவ் இருக்கலாம். நிறைய விதமான லவ் இருக்கலாம். அதான் நான் சொல்றேன். நிறைய விதமான லவ் இருக்கலாம், நிறைய பேர்ட்டி லவ் இருக்கலாம். லவ்னா வந்து ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கிறது கூட லவ் தான். பிரதருக்கும் சிஸ்டருக்கும் கூட இருக்கிறது லவ் தான். நம்ம வாழ்க்கையில வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் we are going forward. ஏன்னா வந்து நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினால தான். சோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப் ரவுண்ட். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. இந்த ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது எப்போவுமே ப்ரே பண்ணுவாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் மினிட்ல கூடவே இருந்தேன்னா அப்பாவும் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, ப்ரீத் ஏற்றி விடு ஏற்றி விடு. அப்போ என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சின்ன தாயவள் தந்தராசாவே. ஒரு டான்சர் வந்திருக்கேன், ஓடவா விட்டுட்டு இருக்கணும்? Just you say everything. எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சீங்க, எல்லாமே பேசுறீங்க, சேனல் கிட்ட எல்லாமே பேசுறீங்க. And end of it you come and tell me I didn't say anything. ஷாமன் சௌந்தர்யா குவைட்டா இருக்க முடியுமா உங்களால? நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே. இப்படி கொத்துது நூல, தண்ணி இப்படி குடிச்சுது. அதான் அப்படிங்கும்போது வந்து நம்ம நிறைய ரியாலிட்டி இதுல எதிர்பார்க்கிறோம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த உறவுகளுடைய உன்னதத்தை வந்து அவங்க வந்து டான்ஸ்ல காமிக்கணும். எக்ஸாக்ட்லி. சோ அவங்க வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஜோடி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறாங்கன்னா பாசமலர்ல வந்து சிவாஜி கணேசன் சாவித்திரிக்கு அப்புறம் இவங்க தாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். அப்சல்யூட்லி. அதை கம்ப்ளீட்டா ஜஸ்டிஃபை பண்ணணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிடணும், உருகிடணும். கண் கலங்கிடணும் நல்லபடியா. And now before the round begins, it's time to welcome the judges. And Mahesh, முதல்ல வரப்போற ஜட்ஜ், இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து ஒரு சூப்பர்வான ஒரு கொரியோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் டான்ஸ் மாஸ்டர், செம்மையா டான்ஸ் ஆடுவாரு, நடிக்கவும் செய்வாரு, அப்பப்போ நடிச்சிருக்காரு, இப்போயும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஓகே. பட் இந்த சீசன் ஆஃப் ஜோடியில தான் வந்து அவரோட இன்னொரு சைடு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு எக்ஸலண்ட் பிலாந்திரபிஸ்ட், நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு, பிலாசபி பத்தி பேசுவாரு, அவரோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஷேர் பண்ணி பா லைஃப்னா இதானா அப்படின்னு நம்மள வந்து புரிய வச்சிருக்காரு, தெளிய வச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் செய்யறாரு. அண்ட் எஸ்பெஷலி இந்த ரவுண்ட்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரவுண்ட் அப்படிங்கும்போது மாஸ்டருக்குள்ள எல்லா அனுபவங்களையும் இந்த ரவுண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். So let's welcome the fantastic Kalyan Master. Master, one of your classy dressings again. Girls எப்போதுமே பிங்க் போட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபெமினினா இருப்பாங்க. ஆனா அந்த கை போட்டாங்கன்னா பயங்கரமா அதை கேரி ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வந்துட்டே இருக்கும். ஐ திங்க் பிங்க் சூட்ஸ் யூ மாஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போட்டு வந்தேன். சரி வேறு வழியில் போட்டு போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை மாஸ்டர், இட் கம்ப்ளீட்லி சூட்ஸ் யூ. ஐ திங்க் ஆல் தி கேர்ள்ஸ் வில் சே because you're carrying it off so well, master. Thank you. You're looking beautiful as well. Thank you so much, master. Mahesh vera casual அப்படியே. Thank you. கையில லூசா போட்டு போல வந்திருக்காரு. Relationship round. So we would like to start off with உங்களோட லைஃப்ல the most intimate relationship. இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, this is the one purpose of my entire livelihood அப்படின்னு சொல்றது யாரை பத்தி? எனக்கு ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா I'm very, very close to both my brothers, my elder brother and my younger brother. They are like my lifeline. அவங்க ரெண்டு பேரும் வந்து we are not like brothers basically. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். அண்ணான்னு கூட கூப்பிட மாட்டோம், பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் எல்லாரும். அண்ட் we share very, very close relationship.
ஈவன் தோ தே ஆர் நாட் ஹியர், 2 பேருமே லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க, இங்கிலாண்டில். ஸோ ஈவன் இஃப் தே ஆர் நாட் ஹியர், வி ஸ்டில் எப்போ பேசினாலுமே இட்ஸ் ஆல்வேஸ் லைக் வி ஆர் லிவிங் டுகெதர். ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் ஒன், ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே. அண்ட் ஐ ஷேர் அ வெரி வெரி க்ளோஸ் பாண்ட் வித் போத் மை பிரதர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர். ரம்யா, நம்ம ஜோடி செட்டுக்கு அடுத்ததாக கூப்பிட போறிய அற்புதமான ஜட்ஜ் யார் அப்படின்னா, இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிறது, இப்போ ரீசெண்ட் டைம்லேயே கனவு கண்ணியாக இருந்தவங்க. இவங்களெல்லாம் வாழ்க்கை ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அப்படியே அதை வைண்ட் அப் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல அம்மாவா, ஒரு அற்புதமான குடும்ப தலைவியா, ஒரு நல்ல மருமகளா, ரைட்டு மறுபடியும் மீண்டும் ப்ரொஃபஷனுக்கு வரப்ப ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஷோ, இதுக்கு வந்து பார்க்குறப்ப ஒரு அற்புதமான ஜட்ஜா. அவ்வளோ ஏன் ரம்யா, ஒரு ஆங்கர் டயர்டாகி நின்னா கூட தன்னுடைய கைகளாலேயே அந்த ஆங்கருக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விடுற அந்த மனித தன்மையை பார்க்குறப்ப என்னால் முடியல ரம்யா, முடியல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பர்சனாலிட்டி நான் இப்போ கூப்பிட்டுறேன். லெட்ஸ் வெல்கம் ராதாமே. உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. ராதா மேம், தி பியூட்டிஃபுல் ராதா மேம், வெல்கம் யூ. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒரே ஃபேமிலி ஆஃப் கலர்ஸ்ல வந்திருக்கோம் ராதா மேம். யூ அண்ட் மீ த சேம் கலர். அவரோட டையும் உங்களது லைட்டா மேட்ச் ஆகுது. அண்ட் மாஸ்டரும் வந்து அந்த பிங்க் அண்ட் பர்பிள் ஃபேமிலி குரூப்ல இருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இதுலயே கன்வே பண்ணிட்டோம், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி அப்படின்ற விஷயத்த. இது கைதட்டுங்க ப்ளீஸ். ஸோ ராதா மேம், ரிலேஷன்ஷிப் ரவுண்ட் and you are the most perfect person to talk about it. So உங்க லைஃப்ல வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம ஷோலயே நீங்க வந்து உங்களோட டாட்டர்ஸ் பத்தி பேசுவீங்க, உங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசுவீங்க. I'm sure there is அவங்கள தவிர்த்து one exceptional relationship இந்த ரவுண்ட்ல நான் அவங்களுக்காக பேசணும், அவங்கள பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பர்சன்? என் குழந்தைங்க, எங்க அம்மா, ஹஸ்பண்ட் எப்பவுமே பேசுறதா. அது நம்புறீங்களோ நம்பலையோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என் மாமியார். ஓகே. அவங்க என்ன மாதிரியே மனசில் இருக்கிறத அப்படியே ஓப்பனாக சொல்லுவாங்க. நிஜமாக சொன்னால் இப்போ நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டி ஒரு பெரிய சண்டை வந்து அவங்க வீட்டை விட்டுனா ட்ரிவாண்ட்ரமில் ஒரு வீடு இருந்தது, அங்கே இருந்து விட்டு அவங்க குடும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் 6 months நான் வரும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ ஆனால் சண்டை போட்டு போனாங்கல்ல, எனக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்டோ இல்லை அது என்னமோ தெரியாது, சண்டை போடுற வரைக்கும் தான் அந்த கோபம். நெக்ஸ்ட் டே நான் கிளம்பி ஊருக்கு போவேன், நான் நார்மலாக அவங்களோட பேசுவேன். கொஞ்சம் மட்டும் 2 பேரும் பார்க்கும்போது இந்த வழக்கமா அதெல்லாம் இருக்கும். ஆனா சொல்ல வேண்டியது சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு 8-9 பசங்க. பெரிய பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போதான் தெரியுது, ஒரு அம்மாவா இருந்து அவ்வளோ பசங்களை யூனோ ஐ டோன்ட் நோ எப்படி சொல்றதுன்னு புரியல, அப்படி கண்ட்ரோல். அவங்க இப்போ உயிரோட இல்லை. அம்மானா ஒருத்தர் இப்படி பின்னாடி நின்றுதான் பேசுவாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்டும் பயமும் பக்தியும் இருக்கிற ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஐ திங்க் எனக்கும் அந்த மாதிரி ஒரு மாமியார் ஆக முடியுமான்னு தெரியல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு பி லைக் ஹர். ஸோ நீங்கள் அவங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் இந்த 2 minutes நீங்கள் பேசுனதை வச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் அவங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறது பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேர்ட்ஸ். ப்ளீஸ் டேக் யூர் சீட் அண்ட் வி ஷல் பிகின் மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. You're my diamond girl, my diamond girl. I love to see you smiling girl, yo. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Vival மற்றும் Prayag. Co-presented by Twin Birds Legging. Let's welcome our first Jodi, Karthik and Preeti. Wow.
போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தாய் இல்லை என்றாய் நகிர நகிர நகிரா விலகிடா ஓ நகிர நகிர நகிரா விலகிடா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே வாழ்க்கை அழகில் கொடுமையாகி என்னை கொள்வாய் கண்ணே I am sorry, Mrs. Preeti. I am sorry, Mrs. Preeti. இதுக்கப்புறம் உங்கள் வயிற்றில் குழந்தை உருவாகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். உனக்கென்ன வேணும் சொல்லு உலகத்தை காட்டச் சொல்லு புது இடம் புது மேகம் தேடி போவோமே பிடித்ததை வாங்கச் சொல்லு வெறுப்பதை நீங்கச் சொல்லு புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல கணவன் மனைவிக்கு குழந்தை பிறப்பது இயல்பு, மனைவியே கணவனுக்கு குழந்தையாவது சிறப்பு. கார்த்திக் அண்ட் பிரீத்தி ரிலேஷன்ஷிப் ரவுண்டில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுங்கிற ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாம். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். கார்த்திக், பிரீத்தி நீங்கள் என்ன பண்ணோன்னு நினச்சிங்களோ அதை வந்து அழகாக நீட்டாக பண்ணியிருந்தீங்க. புதுமையாக எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலை. ஃபஸ்ட்டு ஏன் எனக்கு உங்களோட அந்த ஃபீல் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா, எனக்கு பிரீத்தி உங்கள் ட்ரெஸ் வெரி பேட். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிகினிங்லேருந்து நீங்கள் அவ்வளோ இன்வால்வ் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேஸில் ரொம்ப பாலிஷ்டான ஒரு ஸ்மைல் அப்படி இருந்துச்சு. வேணும்னே சிரித்த மாதிரி இருந்தீங்க. நெஞ்சுக்குள்ளேருந்து நீங்கள் சிரிக்கலை. பெர்ஃபார்மன்ஸுக்காக என்னமோ வரவழைச்சு சிரித்த மாதிரி இருந்தது. சுத்தமான ஒரு இன்வால்வ்மெண்ட் நான் பார்க்கல. அப்புறம் ஒரே மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸ். நீங்கள் உங்களோட ஸ்டைலில் அந்த குழந்தை பிறந்துட்டு குழந்தை இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த ஆடுறதெல்லாம் சரி நான் சொல்ல மாட்டேன் பிரசவத்துக்கு அப்புறம் போய் அப்படி இப்படி ஆட முடியாது நீங்கள் பண்ண அப்படின்னு சொல்லலை. பட் சம் சேஞ்சஸ் காமிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸு உங்கள் பாடி லாங்குவேஜில் சேஞ்சஸ் இருக்கணும். யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே, தட்ஸ் இட். கார்த்தி, நீங்கள் கொரியோகிராஃபர், அதனால நீங்கள் மூமெண்ட்ஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் வழக்கமான அந்த அந்த ஜிக்ஸாக்கு ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. பட் நீங்கள் உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இல்லாத மாதிரி தோணுச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் வரத்தங்க வந்தால் கூட சந்தோஷமாக இல்லாமல் இருந்துச்சு. நத்திங் நியூ, தட்ஸ் இட். ஸோ ஃபார் மீ யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே பர்ஃபார்மன்ஸ். ஓகே, சூப்பர், தேங்க்யூ மேம். மாஸ்டர் கார்த்திக் அண்ட் பிரீத்தி,
இட்ஸ் a nice neat performance. கொடுத்த அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக என்ன பண்ணுமோ அது பண்ணியிருக்கீங்க. பட் ஹோல் உங்கள் கொரியோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது, உங்கள் டான்ஸ், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலி ஐ டென்ட் கனெக்ட் வித் இட். நீங்கள் நீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாம் பண்ணீங்க, பட் ஐ குடன்ட் கனெக்ட் வித் இட் எமோஷ்னலி. தேர் வாஸ் நோ, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ், ரெண்டு பேருக்கு அந்த ஊம் ஃபேக்டர் இருக்குல்ல, ஒரு செமையாக பண்ணாங்க. ப்ராப்ளி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கொரியோகிராஃபி ஆர் த வே யூ கைஸ் எமோட்டட். அந்த எமோஷன் வந்து எனக்கு ரீச் ஆகல. ஸோ தட் இஸ் இட் இஸ் குட் அண்ட் நீட், பட் இட் லேக்ஸ் தட், அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் லேக் ஆகுது. அது மாத்திரம் நீங்கள் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, டேக் கேர் ஆஃப் தட். குட் லக். ஓகே, ஸோ கார்த்திக், பிரீத்தி, உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம், உங்களோட ஸ்கோர். Six points from Radha ma'am. Master. Seven points from Kalyan Master. 13 points வாங்கிருக்கீங்க கார்த்திக் and Preeti. So forget the performance. Relationship பத்தி பேசலாம். Tell me Preeti and Karthik, உங்க லைஃப்ல உள்ள most important relationship அப்படிங்கிறது யார் கூட? ஃபர்ஸ்ட் அம்மா கூட. அதுக்கப்புறம் அம்மா, ஏன்னா நம்ம அப்பா மேலே கோவம் இருந்தாலும் தம்பி மேலே கோவம் இருந்தாலும் கோவத்தை அவங்க முன்னாடி காட்ட மாட்டோம். ஸோ அப்பா இப்படி பண்ணுறாரு, தம்பி இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன கோவப்படுவோம் அதே இது அம்மாட்ட காமிப்பாங்க, அதையும் வாங்கிப்பாங்க. ஸோ அப்பா கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியும், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனால் அம்மா வந்து கஷ்டப்படுறது தெரியாது, ஆனால் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அம்மாவுக்கு வந்து நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். அம்மா, டே பை டே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன அவங்க அப்பாவாக தான் நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ ஃபேமிலி எல்லாமே டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன், இனிமேல் டேக் ஓவர் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்கன்றது எனக்கு இப்போ வரையும் தெரியல, அதை நான் எப்படியாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நானாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அதை செய்வேன். இனி நல்லா அவங்கள வச்சுருப்பேன். பியூட்டிஃபுல். ஒரு பொறுப்பான பையனா பேசுனீங்க கார்த்திக். we are so proud of you. ஆனால் ஐம் ஷூர் நீங்கள் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அம்மா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதான் அம்மா. அம்மாக்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அதான் அம்மா. அண்ட் பிரீத்தி, நீங்கள் யாரை பற்றி சொல்ல போகிறீங்க? மை ஃபேமிலி. ஐ வாண்ட் டு ஷேர் வாட் எவர் ஹாப்பினஸ், வாட் எவர் இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் என்னோடய ஃபேமிலியோடு தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மை மாம் இஸ் a சிங்கிள் மதர். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு 2 அண்ணா இருக்காங்க. எங்கள் எல்லாரையுமே வந்து சிங்கிள் ஹேண்டடாக அவங்க ஃபுல்லாக வளர்த்துருக்காங்க. அண்ட் மை பிரதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் ஒன் ஆஃப் மை பிரதர் இஸ் மேரிட், இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆக போகுது. அண்ட் ஐ எம் இன் திஸ் பொசிஷன், டிவியில் ஆடுறேன். ஸோ வாட் எவர் சக்ஸஸ் வி ஆர் ஷேரிங், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம். ஸோ ப்ராபப்ளி ஃபேமிலிக்குள்ளே ஐ வாண்ட் ஷேர் or send my love, everything to my mom. Great. Wonderful, wonderful. Thank you so much, Preeti. Thank you, Karthik. இன்னைக்கு நடந்த தவறுகளை அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல ப்ளீஸ் ரெக்டிஃபை. All the very best to both of you. All the best. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Vival மற்றும் பிரயாக். Co-presented by Twin Birds Leggings. ஓகே, ரிலேஷன்ஷிப் ரவுண்டில் அடுத்த ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஆரம்பத்தில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இந்த வேர்ல்டு யார் கூட அப்படின்னு கேட்கும்போது வந்து உங்களோட சிப்ளிங், உங்களோட சகோதரர் பற்றி நிறையா விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. 2 பாய்ஸ், அவங்க வந்து 2 சிப்ளிங்ஸ் அப்படிங்கும் போது இஸ் இட் மோர் தென் அ ஃப்ரெண்ட்? என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உங்கள் பிரதரோட? ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்டு மாதிரி தான். இட்ஸ் ஏன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் கிடையாது, எனக்கு கசின் சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் நானும் என் பிரதர்ஸும் வந்து we've never felt we were brothers. We've always thought, அது என்னன்னு தெரியல, அது சின்ன வயசுலேருந்தே லைக் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள்லாம். we never had anything to hide or என்ன வந்தாலும் ஃப்ராங்காக பேசுவோம், எதை பற்றி வேணால் பேசுவோம் அவங்க கூட. ஸோ it has been so easy and என்ன விஷயமா இருந்தாலும் எல்லோரும் ஷேர் பண்ணிப்போம் 3 பேருமே. வெரி க்ளோஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் இப்போ my elder brother's 50th birthday. So I'm just going to meet him in August. I'm just going to meet him. So அவன் வந்து ஃபோன் பண்ணி, டேய் 50th பிகாஸ் they celebrated, அங்கே வந்து பயங்கரமாக பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க 50th பர்த்டேனா இங்கிலாண்டில். மாஸ்டர் அப்படியே எங்களுக்காக ஒரு ஹலோ சொல்லுங்க. சும்மா எங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்க. யாருக்கு ஹலோ எங்களுக்கு சொல்லுங்க மாஸ்டர். ஹலோ மாஸ்டர், அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கா? மோ, how are you? I'm great. என்ன சர்ப்ரைஸ், யார் நம்பர் கொடுத்தாவோ இங்கே உங்களுக்கு சேனலுக்கு? உங்க எல்டர் பிரதரா இப்போ கூப்பிடுங்க. Yeah, it's my elder brother.
ஹாய் சார். அவர் பேர் என்ன நீங்க? மோகன். மோகன். ஹலோ மோகன் சார். I'm good. நான் வந்து ரம்யா பேசுறேன். ரம்யா from ஜோடி நம்பர் 1. என் co-host மகேஷ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இல்லனா அவர் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. இல்ல பேசுமா. நான் பேசினா கேட்காத, நீ பேசு. ஓகே. ஹாய் சார். ஹாய், how are you? ஃபைன் சார். கண்டினியூ வித் ரம்யா. ஓகே, இப்போ நாங்க நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் உங்களை பத்தி வந்து உங்க தம்பி எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கூடிய விரைவில் உங்களோட 50th பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறீங்களாமே. எங்களோட அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் டு யூ. ஆமா, எல்லாத்தையும் இல்ல ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க மோசார் அப்படியே சார் கேக்குதா உங்களுக்கு நாங்க பேசுறதெல்லாம்? ஓ சரி. ரம்யா டிரைவிங் பண்ணும்போது பேசக்கூடாது இல்லங்க? பரவாயில்ல சார். நோ ப்ராப்ளம் சார். வில் டாக் டு யூ லேட்டர் சார். வில் டாக் டு யூ லேட்டர் சார். முடிஞ்சா எங்களையும் வந்து உங்க பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுங்க. ஆமா சார். டிக்கெட் எடுத்து விசா இல்லாம இருக்கறேன் சார் லண்டனுக்கு. மாஸ்டர், we tried to do the best to give a sweet surprise. That's okay. It's a big surprise. Thank you so much. Thank you master. We happy you're happy. So நம்மளோட ஜோடி இந்த ரிலேஷன்ஷிப் ரவுண்ட்ல வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து நம்மளோட அடுத்த ஜோடி எடுத்துருக்காங்க. அவங்களோட கெட்டப் பாக்கும்போதே வந்து அடுத்த ஜோடியே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அப்படி ஆமா கரெக்ட். அதுவும் கரெக்ட் தான். Let's welcome Raymond and Maulika. கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் அடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது நதி நீரிலே அடவிழுந்தாலுமே அந்த நிலவென்றும் நனையாதே வா நண்பா
ரேமன் அண்ட் மௌலிகா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். ராதா மேம் உங்களோட கமெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். ரேமன் அண்ட் மௌலிகா, நைஸ் கான்செப்ட். இது வந்து பாட்டி பேரன் அது மாதிரி தானே. நைஸ் கான்செப்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து மேலேருந்து உங்களை பார்த்து ஃபீல் பண்ணுறது, நீங்கள் இங்கேருந்து அவங்க மிஸ் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஓன்லி ஒன் திங் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். அவங்க பாட்டின்றதுனால த கைண்ட் ஆஃப் மூவ்ஸ் ஷீ டிட்ல அது வந்து ஓட்டலை. அந்த ஒரு கிராண்ட் மேலே போயிட்டு ஆடுறது கூட ஓகே எனக்கு. அவங்க இறந்தப்புறம் அதுக்கு முன்னாடி ஆடுறாங்கல்ல, அந்த சில விஷயங்கள் வந்து பாட்டி அம்மா இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். பாட்டி வந்து இந்த லெவல் ஆடுறாங்கன்னா நியூ பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறீங்களா? எஸ் மாஸ்டர். குட் குட் குட், கீப் இட் அப். தேங்க் யூ மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். ராதா மேம் உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ரேமன் மௌலிகா, நான் ஏன் அவரை பேச சொன்னேன்னா, உங்களை ரெண்டு பேரையும் உங்களை கோரியோகிராஃபியோட பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே வந்து மௌலிகா எப்போவுமே கொஞ்சம் கிளாசிக்கல் சைடு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்குமோன்னு நினச்சே இல்லை. உங்களோட ஸ்டைல் அவங்களுக்கு ஈஸியாக கோப்பை பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கே இடிச்சதுன்னா ஒன்று தான், இந்த நம்ம ஹெப்பு பாட்டி எடுத்த உடனே டான்ஸுக்கு போயிட்டாங்க. புரியுதா? இங்கே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம், என்ன தெரியுமா? வெயிட் பண்ணும்போது அப்படி அந்த டிப்பிக்கல் பாட்டி மாதிரி இவ்வளோ கிரே ஹேர் போடாமல் ஓகே கொஞ்சம் இருந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி, டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், என்னமோ நான் டான்ஸு காம்படிஷனுங்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் உனக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு டான்ஸ் ஒரு டைலாக் அப்படி போட்டு நீ வந்த உடனே, ஆமாம் பாட்டி டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லி நீ கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணி, நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவே பாட்டி வா ஆடலாமே அப்படி ஏதாவது சொல்லும்போது வெக்கமாக இருக்கடா பண்ணுவேன். புரியுதா? அப்போ என்ன இப்படி பாடுற நீ, அந்த பழைய நினச்சிக்கோ அப்படின்னு அப்படி ஏற்றி விடணும் பாட்டியை. அப்போ என்ன ஆகும், அவங்க என்னதான் தலை குத்தி மறைச்சல ஆஹா அடடா அடி தூள் பாட்டி ஆயிருப்பாங்க. மேடம் அவ்வளோ எங்கேயோ போயிட்டீங்க மேடம். எவ்வளோ அழகாக சொல்றீங்க, அப்படியே சீன் பை சீனா அப்படியே நினச்ச பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா. நீ சரி, ஏன்னா இப்படி 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 கொத்துது நூல தண்ணி இப்படி குடிச்சுது. அதான் ரெய்மன் அந்த ஃபீலு பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள். எப்போவுமே ஒரு இழப்புக்கு அப்புறம் சீக்கிரமாக வராது. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் மாதிரி ஏதோ சம்திங் போட்டதுக்கப்புறம் அந்த டான்ஸுக்கு போயிருந்தா நல்லா இருக்கும். நீங்கள் கேப்பு விடாமல் டான்ஸிலே இருந்தீங்க. ஆனால் என்னால் நிஜமாவே ரொம்ப குறை சொல்ல முடியல. பட் ரொம்ப ஒரு ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நான் அது அப்படி டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களோட மூவ்ஸு உங்களோட கோரியோகிராஃபி உங்கள் ரெண்டு பேரோட டான்ஸை ரசிச்சுட்டு இருந்தேன். குட் கோயிங். தேங்க்யூ மேம். எஸ் சூப்பர். ஓகே, இப்போ ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம். நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தின்றலும் வரும் 8 points from ராதா மேம். மாஸ்டர் உங்க ஸ்கோர் ப்ளீஸ். தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு 8 again from மாஸ்டர். 16 points வாங்கிருக்கீங்க ரேமன் அண்ட் மௌலிகா. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில உள்ள முக்கியமான உறவுகள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. மௌலிகா அண்ட் ரேமனும் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். எனக்கு எல்லாமே என் ஃபேமிலி தான். எனக்கு சிப்ளிங்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. அண்ட் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அத்தை, மாமா, these 7 members ப்ளஸ் மை பிரதர், இவங்க தான் என் ஃபேமிலி. அப்புறம் இப்போ சேர்ந்துருக்கிறது என் ஹப்பி, என் தாச்சு தீச்சு, 3 பேர். இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஆமாம். கிரேட், யூ ஹேவ் அ கிரேட் சப்போர்ட் சிஸ்டம். சொல்லுமா, யாருக்கு நன்றி, யாருக்கு நீங்க ரொம்ப மிஸ் பண்ற ஒருத்தங்கள பத்தி பேசுங்க. இல்லனா யாருக்காவது சாரி இல்ல thank you சொல்லணும்னா நீங்க. இல்ல ஆக்சுவலா என் தம்பி வந்திருக்கான் இன்னைக்கு ஷூட்டுக்கு. சோ கூப்பிடுங்க I would like to have him on stage. Yeah, please. தம்பியா? ஒருச்சு இவர் உங்களுக்கு தம்பியா? அப்படியே தானே இருக்கறான். அந்த டவுட் தான் எல்லாருக்கும் ஒரே என்கிட்ட சொல்றாரு. அப்பலாம் இல்ல, சாப்பிட்டு புஷ்டியா இருக்கறான். அதுக்கு என்ன? சரி, இல்ல உங்களை பத்தி ப்ளீஸ் டாக் அபௌட் him. உங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. This is Royston. You can call him Roy. He's my brother. இவன் என்ன சொல்றது, எனக்கு இருக்கிற ஃபேமிலி எவ்ரிதிங் இஸ் திஸ் கை அண்ட் சாரி தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ் கை. ஓகே, இவரும் டான்ஸ் ஆடுவாரா? பயங்கரமா ஆடுவான். ஓ தட்ஸ் இஸ் ஜஸ்ட் கிடிங். ப்ளீஸ் நாங்க வந்து உங்ககிட்ட நீங்க நிறைய பேசுற மாதிரி ஆடுவான். காம்படிஷன், அவன் கம்பெனி காம்படிஷன்ல அவன் தான் லீட் டான்ஸ். நாங்க ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம்.
நாங்க ப்ளே பண்ற ஒரு சாங்க்கு நீங்க ரெண்டு பேரும் பாடணும். ஓகே, we really want to see. அதுதான் அந்த ஆட்டத்துல அண்ணன் தம்பி பிரியணும் பாப்போமே. மியூசிக் ப்ளீஸ். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உங்கள் உள்ளந்தானே. Once again with Jay Anthony. And such a nice combo. நீங்க Raymond, Ray and Roy இப்படி தான் கூப்பிடுவாங்களா அவங்க ரெண்டு பேரையும்? Yeah. Wish you the very best and thank you so much for performing today. Thank you, ma'am. உங்க பிரதர் ஆடுறத பத்தி நாங்க வந்து கமெண்ட் பண்ண முடியாது. அந்த அவ்வளவு டெரர் பெர்ஃபார்மர் அவரு. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? Raymond's a great dancer and he's been dancing ever since a kid and I'm really proud to have such an elder brother like him. And fans எல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க Facebookல. Hi bro, எல்லாரும் வந்து நான் தான் elder brother நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா it's actually Raymond. He's 2 years elder to me. Okay. But he just has a chocolate boy look and I'm very proud and I wish him very good success for this show. Wonderful. All the very best to you as well. Thank you so much Maulika and Raymond for your performance. Thank you. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Vival மற்றும் பிரயாக். Co-presented by Twin Birds Leggings. இந்த ஜோடி சீசன் 8ல இப்போ நம்ம கூப்பிட போற செலிபிரிட்டி வந்து ரொம்ப நெருக்கமான உறவுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே அவர் வந்தாவே சந்தோஷம், அவர் வந்தாலே ஒரு குறும்பு குசும்பு. எப்படிடா இதெல்லாம் உனக்கு தோணுதுன்னு ராதா மேட் கேட்பாங்க. மாஸ்டர் வந்து என்னப்பா சொல்றது மறுபடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி அவரை கூப்பிடலாம். ட்ரெண்ட் அவர் செட் பண்ணிட்டாரு. இந்த பயங்கர டென்ஷனா போயிட்டு இருக்க நம்மளோட ரவுண்டுக்குள்ள வந்து ஒரு ஐஸ் பிரேக்கர் அப்படினா அவர்தான். So let's welcome Sandy. ஐயோ பாய்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுங்க, சண்டை கோழி வந்துடுச்சு. பாய்ஸ் past is past, now I am cool. காஜல், நீங்க ஸ்டைலிஷ் தமிழச்சி பட் மொரட்டு தமிழச்சி. I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, know I call it bad luck. I'm a classy little girl, Louis V's my daddy, Donatella's my mommy, got a pet named Gucci. I'm the kind of girl, I'm from the bottom, reached out to the mass, quit trash, and now I got my own place, I let my talking, my looks my walking, superstar swag, you know I be rocking. Now I'm the other row, I could give a molecule, nothing about the girl alone, ooh, they roll. Superstar swag, you know I be rocking. Radha, 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 unake unaka நான் போறேன். காஜல், நீங்க இந்த ஜோடி ஃபேமிலில மறுபடியும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, எங்க உங்க சூப்பர் ஸ்டார் ஆளே காணோம்? குருநாதரா அக்கடே சூடு. Everybody, hello, Sandy is back. Trust sucker. Movie 3. சில்லட்டா பில்லட்டா பேய் பண்ணுங்கல்லட்டா ஊட்டாத மெட்டாத நைட்ல வந்தா வெட்டாத டர்ருன்னும் டுர்ருன்னும் பேய் வந்தா கிர்ருன்னும் அச்சச்சோ இச்சச்சோ பேய்ங்கள புச்சாச்சோ அல்லறது வல்லறது தொகுறது நகருது அட்டாங்கு இட்டாங்கு பயமாகுது கீமாகுது அங்ககுது இங்ககுது எங்ககுது உள்ளகுது சட்னுகுது பட்னுகுது தட்னுகுது ஒட்னுகுது. ஐயோ
எச்சலே கவுந்தாச்சி பத்துக்கடா சாண்டி வராண்டா சுண்டி விட்டா சில்லடா கல்ல விட்டா கல்லடா சாத்திக்கின்னு பத்துக்கடா சாண்டி வராண்டா நேரம் தாறு மாற டான்ஸ் ஆடுவேன் ராத்திரியில உச்சா போவ அம்மாவை கூப்பிடுவேன் அந்த பேய் இந்த பேய் புல்வா காட்டுது நீ பேய் நைட்டு நேரம் வித்த காட்டுது சியோ பெட்டா பேய் பயந்துட்டாரு போய் அங்க இங்க ஊந்தி ஏந்தி நிக்குதடா தாய் அக்கா புக்கா சிக்கர் அம்மா மேல வக்கர் நைட்டு நேரம் தூங்கும் போது பண்ணு பண்ணா மக்கர் ஏத்தி விடாத தூக்கி விடாத சந்தல பொந்தல கண்ணை காட்டி மாட்டி விடாத கவுந்தாச்சி பத்து கடா சாண்டி வராண்டா சொண்டி விட்டா செல்லடா பரல விட்டா கல்லடா சாத்திகடு போத்திகடா சாண்டி வராண்டா கோடி கோசுமா புதுவ போது போத்துமா கீட்டனல போட்டுமா போட்டோ வாங்கி மாட்டுமா சாமி போட்டோ வாங்கி மாட்டுமா என்னடா செட்டுல டைனோசர் வந்துச்சாண்ணா உன்னை இங்க ஆட கூட்டின்னு வந்தா இங்க வந்து உங்க வீட்டுக்காரைய தேனுங்கிற ஒழுங்கா ஆடுமா. டாய் போனா போகுதுன்னு ஆட வந்தா என்னையவே கலாய்க்கிறியா? சாண்டி இன்னைக்கு நீ தொலைஞ்சடா. என்ன மனோவர நீயும் சேர்ந்து என் கூட ஆடுறியா? அவள் தானே ஆடிட்டா போச்சு. தப்பா பேசினா மன்னிச்சுக்கா, இந்த அடி அடிக்கிற. சரி சரி கோச்சிக்கா தம்பி, விடு விடு விடு. சரி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கோரியோகிராஃபர் ரவுண்டில் டண்டனக்கா பாட்டுக்கு எல்லா மாஸ்டர் மாதிரி ஆடினேன், சாண்டி மாஸ்டர் மாதிரி ஏன் ஆடல? தோ இப்போ ஆடிடுறேன், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. I never use this dandanaka. Anna, நீங்க வந்து you are putting a brand for me dandanaka. Dandanaka naka 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 dandanaka naka dandanaka naka 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 dandanaka naka. எங்க தல டியாரே சண்டி மண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரு. டண்டனகா நகா 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 டண்டனகா நகா கொஞ்சோண்டு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா சைட் அடிக்க ஆசம
வச்சு மேரேஜ் பண்ணனும் காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம லவ் பண்ணுண்டா மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம எவன் இந்த பூமியில சுத்தரம் கிடைச்சிட டண்டனகா டனக்கனகா டண்டனகா டனக்கனகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா அது ஒரு கணக்கு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா இது கிடியும் டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா சைடா பேசினா கூட நான் தமிழன்டா. ஐயோ ஏக்கா போதும் விடுக்கா. பொந்துக்குள்ள போய் பேசினாலும் தமிழன்டா. ஈரோடு தமிழன்டா. டேய் பாய்ஸ் முடியல பிச்சு வலிங்கடா. தமிழன்டா. ஏய் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸோட எஃபெக்ட். ஸ்ப்ளெண்டட். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நிறைய பேசணுங்க 3 பேர்கிட்டயும் தனித்தனியா. பட் அதுக்கு முன்னாடி வந்து ராதா மேம் கல்யாண் மாஸ்டர் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எனக்கு ப்ளீஸ். ஐயோ அடி தூள்டா. சாண்டி கண்ணா அவங்கள ஆட வச்சது விஷயம் வேற. I am sorry to tell you, आज the best performance are Kajal and Priyanka. நான் நினைக்கிறேன் காஜலும் சரி நீங்களும் சரி அடுத்த ஜோடியில நீங்க கண்டஸ்டன்ஸா வந்ததா கண்டிப்பா கண்டிப்பா. மாஸ்டர் சாண்டி இன்னைக்கு ஒரு கொரியோகிராஃபராக ஷைன் பண்ணீங்க. நீங்கள் நார்மலாக டான்ஸ் ஆடி கலக்குவீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. 2 பேரும் வச்சு கரெக்டாக என்ன பண்ணுங்க. தேங்க்யூ. காஜல் வெல்கம் பேக், நைஸ் டு சி யூ. சூப்பராக ஸ்டைலாக ஆடினீங்க. அண்ட் பிரியங்கா யூ ஸ்டோல் த ஷோ டுடே. நல்ல எக்ஸ்பிரஷன், சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஜாலியாக பண்ணீங்க. நீங்கள் வந்து ஆடுறதோட ஆக்டிங் போயிடலான்னு நினைக்கிறேன். செம்மையா எக்ஸ்பிரஷன் சூப்பராக பண்ணுறீங்க. அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல டண்டடக்கா அது கொஞ்சம் விட்டீங்க. பட் அது என்ன எப்படி எக்ஸ்பிரஷன் விட்டீங்க தெரியுமா? அப்படிட்டீங்க நீங்க. அது விடல. ஐ மீன் அதை எடுக்குது. ஐ மீன் பியூட்டிஃபுல்லா எப்படி மேனேஜ் பண்றது ஸ்டேஜ். மேம் அதெல்லாம் கிரெடிட் வந்து சாண்டி மார்க் தான் போய் சேரும். அக்கா இருமிட்டே இருக்க குழந்தை பிள்ளை போய் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எங்கேயும் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வா. We have to individually talk about our உங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் காஜல். First of all, Kajal, மேமும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. It was so good to see you perform here once again. Welcome back to Jodi season 8. And நீங்க தான் சொல்லணும். நீங்க அவங்க ஏதோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி போயிட்டீங்க. Something else happened, but you're back now. There is an opportunity. நீங்க உங்களோட வெர்ஷன், உங்களோட சைடு பத்தி பேசுறதுக்கு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட சொல்லுங்க என்ன நடந்துச்சு. I have always missed Jodi. உண்மையை சொல்லணும்னா அன்லைக்லி நீங்கள் 2 பேர் இல்லை when I was doing. அண்ட் உங்களோட நான் பெரிய ஃபேனு மேம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அக்கா அம்பிகா ஃபேனு, நான் வந்து உங்கள் ஃபேன் மேம். ஏன்னா நான் தங்கச்சி அவங்க அக்கா அப்படின்ற மாதிரி. திமிரா நடிக்கிற ரோல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த விஜயகாந்த் படம்லாம் it was awesome. திமிரா நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப இல்ல நீங்க ரொம்ப நல்லா தெரியும். உங்களை பார்க்கும்போது ஒரு திமிரு, ஒரு ஸ்டைலு, ஒரு டெரரிஸ்ட் அந்த மாதிரி தானே கேரக்டர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டான்ஸுங்கிற மேடையில் உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நவரசம் நீங்க காமிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் ஆனாலும் சரி, நல்ல டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் காஜலை நம்ம இப்படி தானே நினச்சிட்டு இருந்தோம், நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கே அவங்க அப்படின்னு ஒரு நல்ல ஸ்டேஜை நீங்க விட்டு போனீங்க. ஆமா மேம். அது நிச்சயமா கோவமா இருந்தது. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா உன்னை காதை பிடிச்சி நீங்க இருந்தா நான் போயே இருக்க மாட்டேன் மேம். நீங்க எவ்வளவு திட்டினாலும் நான் வாங்கிடுவேன். பட் ஏன் அப்படி இல்ல, அப்படி கிடையாது. ஜட்ஜ்னு சொல்லி உட்காரும்போது எல்லாருக்கும் நீ ரெஸ்பெக்ட் கொடுத்துதான். அது ஏன் தப்பு தான். ஐ அக்செப்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா கல்யாண், எங்க வீட்டுல காஜல் ஸ்டைல்னு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். காமிக்கணுமா? ஆமா சூப்பர் மேடம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டேஜ்ல அவங்களோட திட்டிட்டு இருக்குது அக்கா. இப்போ கார்த்திகா பார்த்தா அவ வந்தா. ஸோ அதுல இருந்து இப்போ ஏதாவது சொன்னா கார்த்திகாவா என்ன கூப்பிட்டீங்க?
பாருங்கம்மா, நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன், பட் இனிமா சொல்லாதீங்க. டாட். நீங்க போட்டுட்டு போன அந்த டாட்டை நாங்க எங்க வீட்ல யூஸ் பண்றேன்னா எவ்வளவு டேலண்டட் நீங்க. குட் லக். தேங்க்யூ 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 ராதா மேம். ஸோ இந்த ஒரு ஜோடி மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மரும் இன்னைக்கு வந்தாங்க. எஸ், அவங்கள வந்து ஜோடியாவே கூப்பிட்டுறலாம். ஆஃப் கோர்ஸ். எஸ், வெல்கம் மிஸ்ஸஸ் ரோபோ அண்ட் மிஸ்டர் ரோபோ. ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆடும்பொழுது இவங்க யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இதுதான் வந்து நம்மளோட ரோபோ அவர்களின் வலது கை, இடது கை, அப்புறம் வந்து நம்பிக்கை, தும்பிக்கை எல்லாமே எல்லாமே. ஜோக்ஸ் அப்பார்ட், ரோபோ 12 வருட பழக்கம் மேடம், மாஸ்டர். எனக்கு அண்ணன் 12 வருஷமா பழக்கம். 12 வருஷமா அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மனைவியா, ஒரு கணவனா, ஒரு குடும்ப தலைவனா நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? ஆக்சுவலாக நான் வந்து முத சென்னைக்கு வந்தப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன். பட் இன்னைக்கு எல்லாரும் மதிக்கத்தக்க இந்த லெவலில் இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட் தேங்க் வந்து என் மிஸ்ஸஸுக்கு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய பேக் போன். எப்படின்னா கடவுள் வந்து வரம், எப்படின்னா கடவுள் தந்த வரம் மனைவி. நமக்கு வந்து 20 வருஷம் அம்மா நம்மளை வளர்த்து ஆளாக்குனா கூட அடுத்து ஒரு 60 வருஷம் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறது அவங்க தான். ஸோ கடவுள் தந்த வரம் மனைவி. கடவுளுக்கு நிகரான வரம் தாய், நம்மளை பெற்று ஆளாக்கி வளர்த்து எல்லாமே பண்ணாங்க. பட் கடவுளுக்கே கிடைக்காத வரம் நண்பன். அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. சரி, ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் வந்து யார்கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயம் டெஃபினட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து இருக்கும். ஒரு சாரி சொல்றதுக்கு நம்ம சொல்லாம இருப்போம், ஏன்னா நம்ம புருஷன் தான், நம்ம ஒய்ஃப் தான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம புருஷன் தான் சொல்லாத, உன் புருஷன் தான் உன் ஒய்ஃப். ஓகே, நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க தான் ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க, நான் அடங்கி போயிடுவேன் எப்பயுமே. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் கோவமா பேசிடுவேன். அப்படி பேசுனதுக்கு சாரி மை டியர். நீ எதுக்கு சாரி கேட்கணும் அண்ணன்ட்ட? நிறைய சாரி சொல்லணும், ஏன்னா நிறைய விஷயத்தில் அவரு தான் நிறைய சாரி சொல்லுவார். நான் இது பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, நான் இங்கே திட்டிட்டேன், சாரின்னு. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு தடவை கூட நான் சாரி கேட்டதே இல்லை மேம். 100% சத்தியமாக கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அவர்கிட்ட சாரியே கேட்டது கிடையாது. நான் கத்தியிருப்பேன், ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா கூட அவர் தான் வந்து எங்கிட்ட சாரி கேட்பார், நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை, சுயமரியாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட நான் கேட்டதே கிடையாது. இனிமே நான் கேட்பேனான்றது தெரியாது, ஆனால் மொத்தத்துக்கும் சேர்ந்து நான் சாரி சொல்லிக்கிறேன்டா தங்கம். இனிமேலும் பண்ண போறதுக்கும் சாரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தேங்க்யூ நான் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட பீரியட்ஸில் வந்து டான்ஸ் ஸ்டேஜ் ஷோ பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா இவங்க வந்து தெருவில் ஆடுறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனாலும் 1000 தான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கொஸ்டின் மார்க் வச்சு கேட்பாங்க, இந்த பொண்ணு அந்த இடத்துல ஆடுறவ தானே அப்படின்வாங்க. அதையெல்லாம் உடச்சிட்டு உனக்காக, உன் மனசுக்காக, உன்னோட நல்ல குணத்துக்காக நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நின்று எனக்கு தாலி கட்டினதுக்கு 2வது என்னையே நம்பி முழுசாக வந்துட்டார். எல்லா இடத்துலையும் பொண்ணு தான் இடம் மாறி போய் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் என்னோட விஷயத்தில் மாப்பிள்ளை இடம் மாறி வந்து என்னை கட்டிக்கிட்டாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவருக்கு thousands இல்லை கோடி தரவடி தேங்க்யூ சொல்றேன். சூப்பர், எவ்வளவு அழகா. So sweet, so sweet, so sweet. ரொம்ப ரொம்ப நன்றி. All the very best and thank you. All the best, thank you. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Vival மற்றும் பிரயாக். Co-presented by Twin Birds Leggings. Okay, so Jodi Season 8 relationship round பார்த்துட்டு இருக்கோம். இதுல அடுத்து வந்து ஒரு பயங்கர கெட்டப் ஜோடி வந்திருக்காங்க. கெட்டப் ஜோடினாவே அந்த ஜோடி தான் எனக்கு தெரியும். Let's welcome Rahman and Sophia. நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்
ஹரிஷ், உன்னை தத்தெடுக்க ஆள் வந்திருக்காங்க. இனிமே நீ இங்க இருக்க முடியாது. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை. இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும். தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை. கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று பார்த்தெடுப்போம். அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே. இங்கு எதுவும் நிலையில்லை, கரைகிறதே. மனம் வெட்ட வெளியிலே அலைகிறதே. மறுபிறவி வேண்டுமா? சோஃபியா, உன்னை தத்தெடுக்க ஆள் வந்திருக்காங்க. இனிமே நீ அவங்க கூட தான் வாழணும். ரகுமான் அண்ட் சோஃபியா அவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். தூள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எனக்கே பிடிச்ச ஒரு உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். நான் எனக்கு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் தான், வெரி வெரி கம்மின்னு சொன்னால், உண்மையை சொன்னால் 3 பேர், இப்போ 2 பேர் தான். ஸோ ஒரு நல்ல க்ளோஸாக இருந்தால் கூட ஒரு சர்டன் கம்ஃபர்டபுள் லெவலுக்கு அப்புறம் நம்மளால் அவங்களால என்ன தான் க்ளோஸாக இருந்துட்டு போட்டு 10-20 வருஷம், பட் அதுக்கு மேலே நம்ம ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் காமிச்ச இந்த நம்ம எல்லாருமே தனித்தனி உலகத்துலேருந்து வந்து அனாதைங்க, பட் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு பாசம் அதை அழகாக டான்ஸ் மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஐ ஜஸ்ட் லவ் இட். பியூட்டிஃபுல் கோரியோகிராஃபி. தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர், உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Rahman and Sophia. Yes, master. Superb performance. Very nice, very nice. Thank you, master. Thank you. Thoroughly enjoyed it. Choreography was awesome. ரொம்ப நல்லா இருந்துச்சு. At the same time, the emotions எல்லாமே நல்லா புரிஞ்சுது. And especially your dancers, the synchronization and everything was really nice. Thank you so much. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. I thoroughly enjoyed your performance. Keep it up. Thank you, master. சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அவ்வளோ நல்ல எமோஷ்னலாக சூப்பராக இருந்ததுன்னு இருக்காங்க. உங்களுக்கான மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ராதா மேம். நான் டான்ஸை ஏன் தனித்தனியாக பிரித்து சொல்லேன்னா, எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக எல்லாம் கை சேர்ந்த மாதிரி இருந்துட்டு, ஈவன் உங்கள் டான்சர்ஸ் கூட. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை. இருட்டினிலே நீ நைட் ஃப்ரம் மாஸ்டர் ஆல்சோ 18 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் அது மாத்திரம் கிடைச்சிருந்ததுன்னா அப்பா. ஆனால் சில சமயம் அந்த மாதிரி 9 பாயிண்ட் வாங்குறதும் தேவையில்லை, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். கண்டிப்பாக. ஆனால் ரகுமான் எப்பயுமே கலகலப்பாக நாங்கள் பார்ப்போம், எனர்ஜியாக இருக்கும். ரகுமான் அந்த நிற்கிறதே அப்படி கம்பீரமாக இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ரகுமான ஒரு 8-9 வருஷமாக தெரியும். ஆனால் இன்றைக்கி ஏன் ரகுமானுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு டல்லாக இருக்கீங்க? ஆக்சுவலி நான் தேங்க்ஸ் சொல்லணும்னாலும் சாரி சொல்லணும்னாலும் என் தம்பி தான் அது. ஆக்சுவலி நான் எனக்கு உட்கார முடியல. ஒவ்வொருத்தர் இந்த இது பேசும்போது ஒவ்வொரு சீன்ஸ் மைண்டில் போயிட்டே இருந்தது. எதுக்காக சாரிண்ணா, ஐ மீன் தேங்க்யூண்ணா. நிறைய லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ நான் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு சிக்கன் பாக்ஸ், அந்த காயம் கூட கம்ப்ளீட்டாக மாறல. எனக்கு வந்து
மேக்கப் மேன் சொல்லியிருந்தாங்க, இல்லை மேக்கப் போட முடியாது, அதை காமனாக யூஸ் பண்ணுறது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உடம்புல இந்த காய் வரக்கு அவனே வந்து அந்த காட்டன் வச்சு காஸ்டியூம் இல்லை ஆக்சுவலாக கண்டெம்பரரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ செலோ டைப் அந்த மாதிரி காஸ்டியூம் மாதிரி ஒட்டி வச்சு ஆக்சுவலாக அதுக்குள்ளே மெடிசன் இருக்குது, மெடிசன் காட்டன், அதுக்கு மேலே இந்த இந்த டேப் ஒட்டி வச்சுருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிகிற வரைக்கும் முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, சூப்பராக பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்க. ஆனால் அவன் சொல்லுவாங்க, இல்லை சேட்டா நீங்கள் என்ன பண்ணல, அந்த இடத்துல விட்டீங்க, இங்கே பண்ணல. அவன் சொல்கிறத நான் மோஸ்ட்லி ஏற்றுப்பேன். அண்ட் சாரி தட் ஐ குடன்ட் see you. எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது எப்போவுமே ப்ரே பண்ணுவாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் மினிட்ல கூடவே இருந்தேன்னா அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்கு, ப்ரீத் ஏற்றி விடு ஏற்றி விடு. அப்போ என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயம் வந்து அந்த முடியல, என்னால் சேவ் பண்ண முடியல. ட்ரை பண்ணேன் நிறைய, முடியல. அழக்கூடாதுன்னு நினச்சேன், முடியல. அவரோட அந்த கிரியேட்டிவ் அவருக்கு இது மேலே இருக்கிற அந்த லவ் நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்கன்னு அது பெரிய விஷயம். நிறைய பேர் மனசு ஒடிஞ்சிடுவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா திருப்பி எதுக்குடா அதெல்லாம் ஒன்று வேணான்னு நினச்சி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் நீங்கள் இன்னும் அந்த டான்ஸில் இருந்து அவரோட ஆசையை நீங்கள் இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் ரியலி பிளஸ்ட். ஆனால் இப்படி ஒரு உன்னதமான சகோதரன் கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப கிஃப்டட், நீங்களும் ரொம்ப கிஃப்டட். Love you so much. I was gifted. Love you so much. All the best. All the best. Thank you, Sophia. Thank you to Sophia also. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Vivel மற்றும் Prayag. Co-presented by Twin Birds Leggings. Radha ma'am, please, we want to know about your husband and wife and the relationship. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் ஒவ்வொருத்தங்களோட லைஃப்லையும். வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் மேம்? கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு என்னோட சிஸ்டர்ஸ் லைஃபையும் ஃப்ரெண்டு லைஃபையும் பார்த்து ஒன்று மட்டும் மைண்டில் நானாக தான் இருப்பேன். நானாக இருந்ததுனால எங்கள் கல்யாண வாழ்க்கையில் போரே அடிக்கலை எனக்கு. வி ஆர் ஸ்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில விஷயத்துக்கு அவர் ரியாக்டே பண்ண மாட்டாங்க, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருப்பேன். சில விஷயத்தில் திடீர்னு அவர் கத்துவார், எனக்கு தெரியவே தெரியாது எதுக்குன்னு. ஓட்டு கத்திக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நினைப்பேன். அப்புறமா ஸோ புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நான் சொன்னேன், என் லைஃப்பில் எனக்கு ஃப்ரீடம் கிடச்சதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு உயிர் என்ன, நான் ஆன்சர் கூட கிடையாது, என் புருஷன் தான். ஸோ என் புருஷன்கிட்ட எல்லாமே நான் கேட்க மாட்டேன், நான் சொல்லுவேன். ஓகே, புரியுதா? அது நான் மைண்டில் இப்போ நீங்க கேட்டாகணும் மேம், ஏன்னா உங்ககிட்ட ஃபோன்ல பேசணும்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிஜமாவா? எஸ். ஹலோ சார். ഹലോ ചേട്ടാ, എന്താണ് പെട്ടെന്നൊരു സർപ്രൈസ് ഒക്കെ തരണത്? அவருக்கு எந்தோ ചോദിക്കணும்னு நீங்க கேக்குறீங்களா நான் கேட்கணுமா? அதனால நீங்க உங்க சுந்தர தமிழில் பேசுங்க. பியூட்டிஃபுல் சார். நீங்க தமிழ் பேசணும் சார், தமிழ் பேசினாதான் நாங்க உங்ககிட்ட பேச முடியும் சார். நீங்க என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க, நான் அவர்கிட்ட கேட்கறேன். எனக்கு வந்து உங்க ரெண்டு பேர் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து உங்களை பத்தின ஒரு சீக்ரெட், நீங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சார் வந்து எங்களுக்கு சொல்லணும். அது எனக்கே அவர்கிட்ட கேட்கணும். என்ன நான் மலையாளத்தில் பேசிட்டுமா? பரவாயில்லையா? ചേട്ടാ, അവര് പറയുന്ന എന്നെ പറ്റി നിങ്ങൾ എന്തെങ്കിലും രണ്ട് വാർത്ത പറയണം, അല്ലാതെ എന്നെ പറ്റി ஏதாவது சீக்ரெட்டா அவங்க கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம். சொல்லலாம் இல்ல மேம், சொல்லணும். ரஹ்மான் கொஞ்சம் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் லைஃப் ஆயதுனால ஒரு ரொம்ப அதாவது எவ்வளவு சைலண்டா இருக்குன்னு அந்த ஜோடி இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றதுக்கு கப்பாசிட்டி இருக்கு. நாங்க வெரி அப்ரிசியேஷன் பண்ற அந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. அந்த ஜட்ஜா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் நாங்க என் ஃபேமிலியில எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதுல
எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு ஸ்ட்ராங் டிசிஷன், எவ்வளவு நல்ல ஜட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்குதுங்க. நீங்க அவருக்கு சொல்லறதுக்கு ஏதாவது நாங்க இடையில சீக்கிரட் ஆகிட்டு ஒண்ணுமே இல்லை. அங்க எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கலாம் ஒரு புக். அதுக்கப்புறம் சீக்கிரட் ஆகிட்டவங்க எல்லாம் இதுல வேற ஒன்றும் எல்லாம் ஏதாவது விஜய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. பட் என்னன்றது ரஹ்மான் சரிக்கு கேட்டோம். ரஹ்மான் இல்லை, அவங்க என்ன சொன்னாருன்னா வந்து இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ குவாலிட்டியான என்ன சொல்கிறது இந்த செட்டிங்ஸு ஜட்ஜ்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து சீக்ரெட் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, எல்லாமே நாங்கள் ஓப்பனாக தான் பேசுவோம். இந்த ஷோ வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய திறமையே எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய திறமைசாலி, புகழ் வாய்ந்தவன், கண்டுகொண்டேன்னாரு. கரெக்டா மேடம்? எனக்கே புரிஞ்சது. ஏன் நீ வேற அப்படி இல்லை, அவர் என்ன சொன்னார் தான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த விஷயத்தை, டான்ஸுங்கிற விஷயத்தை எல்லாருமே ஜாலியாக எடுக்கும். நான் வந்து நிஜமாவே இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். அங்கேயும் நான் வந்து சாட்டர்டே ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உட்காந்து பார்ப்பேன். நீ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு சொல்லி அவரை வந்து இப்போ என்னை விட ஃபேன் அவர் தான். ஓகே, அதான் சொன்னேன். டான்ஸுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் டான்ஸை பற்றி எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா. ஆஹா சரி. எப்படி சாரை கூப்பிடுவீங்க? நீங்க எப்படி அவரை கூப்பிடுவீங்க? அவரோட அந்த பெட் நேம், உங்களை கூப்பிடுற அந்த பெட் நேம் செல்லமா ரொமான்ஸா? அப்படி அவர் என்ன ரொம்ப செல்லமா ஜானுன்னு கூப்பிடுவாரு. ஜானு. ஓ ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க அவரை எப்படி கூப்பிடுவீங்க மேம்? நான் அவரை சேட்டான்னு தான் கூப்பிடுவேன். ஓ எனக்கு மேபி அரேஞ்ச் மேரேஜ் ஆனதுனால என்னமோ தெரியாது, லவ்வை விட அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்தால் தான் படம் அப்படின்னா. ஸோ அதனால் அவள் வந்து சந்திரி அப்படிம்பாங்க, இல்லைன்னா ரொம்ப காதல் வந்ததுன்னா ஜானு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜானு இப்ப கேட்கணும் போல இருக்கு. சார் கூட சிரிக்கிறாரு லைட்டா. மேம் ப்ளீஸ் அவரை விட்டு ஜானுன்னு உங்களை கூப்பிட சொல்லுங்க. ഹലോ ചേട്ടാ, ജാനുന്ന് നല്ല പ്രേമമായിട്ട് വിളിക്കണം. പ്രേമം മുഖ്യമാ. ഹായ് ജാനു. ഹായ് ചേട്ടാ. അയ്യോ ലവ് ഇറ്റ്. അടടാ. Thank you sir. Thank you very much sir. ஆனா ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்றது மட்டும் ரொம்ப உண்மை. சொல்லுல, புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது விடிஞ்சா போச்சு. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை முன்னாடி எடுத்துன்னா. கல்யாணத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது, ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம். அது போயிடுச்சுன்னா தான் அந்த இரிட்டேஷன் குழந்தைங்க மேலேயும் நம்ம ரிலேஷன்ஷிப் மேலேயும் காமிக்கும். எப்பவுமே சண்டே வந்து மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள், அதுக்கு மேலே இழுத்துட்டு போகக்கூடாது, அதோட முடிச்சுடு. ஸோ ஆனால் நிஜமாவே அப்பப்போ கொஞ்சம் மோதல் இனிமையாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டே. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ தைரியமாக கல்யாணம் பண்ணால் இட்ஸ் லைக் எவர் கிரீன். தட்ஸ் வை ஜானு மேடம் அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாரு. அவருக்கு மட்டும்தான் அவங்க ஜானு. ஓகே, நமக்கெல்லாம் அவங்க வந்து ஜட்ஜ். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து அடுத்து நம்மளோட ஜோடி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஷாம் அண்ட் சௌந்தர்யா. எப்படி இருக்க? வீட்டுக்கு வரலப்பா. இந்த தடவையும் வர முடியாதுமா. ஏன்பா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே ஒரே வேலைமா. புரியுது, பட் ஐ மிஸ் யூ கண்ணா. சரிம்மா, ஒரு பார்சல் வச்சிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி. சரிப்பா. ஓகே, ஐ காட் கோ. ஹலோ, வீட்டுக்கு வர ட்ரை பண்ணப்பா. மேடம், கொரியர். Mama?
தந்த ராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள் தந்த ராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே தாயழுதாளே நீ வர நீ அழுதாயே தாய் வர தேய்பிறை காணும் வெண்ணிலா தேய்வது உண்டோ என் நிலா உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விழி மூடாதோ ஷாம் அண்ட் சௌந்தர்யா உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம். ஷாமன் சௌந்தர்யா கான்செப்ட் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யூனோ நான் இமேஜின். அப்புறம் வந்து சாங்ஸு ரொம்ப அழகாக சூட் ஆயிடுச்சு. ஷாம் ரொம்ப சேஞ்சாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சொன்னால் இந்த மாதிரி ரவுண்டுக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கே ரொம்ப டயர் வேணும். இந்த சாங்கில் அந்த ரோபோ ஆர்க்குனால உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப காமிக்க முடியாது, நீங்கள் ரொம்ப டான்ஸ் ஆட முடியாது. இது ரெண்டுமே நம்மளோட இந்த லெவல் அந்த இது போட்டோம் கான்செப்ட் விட்டுடுங்க, நம்ம லெவலுக்கு அதுவே சூட் ஆகலை. இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலான்னு தோணுச்சு. ஓகேயா? தேங்க்யூ மேம். மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ். ஷாமன் சௌந்தர்யா வெரி நைஸ் கான்செப்ட், ரொம்ப நல்ல கான்செப்ட், நல்ல சாங். ரெண்டு பேருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ஷாம், ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் த வே யூ டான்ஸ்ட். இட் வாஸ் ரியலி கன்வின்சிங் அஸ் அ ரோபோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ணது. பட் சௌந்தர்யா ஃப்ரம் யோர் சைட் அந்த மதருக்குண்டான அந்த பாடி லாங்குவேஜ் அது கரெக்டாக செட் ஆகலை உங்களுக்கு. ஷுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட் அ லிட்டில் பிட் மோர். வெரி நைஸ் கான்செப்ட். இது கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போயிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும். அது போன பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி நிறையாவே தெரியுது. என்ன பிரச்சனை? No, there is no problem. As of now, it's good. இல்லை, சௌந்தர்யா எப்படி கிடையாது. எப்போவுமே ஸ்டேஜில் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்க ஆடாமல் இருந்தால் என்னால் ஒத்துக்க முடியாது. நான் எவ்வளோ பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எவ்வளோன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? எவ்வளோ பண்ண ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு டான்ஸ் வேணும். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வரேன். ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, பிரெயினில் கிளாட் ஆகிட்டு, முட்டியில் 17 ஸ்டிச், இங்கே வென்டிலேட்டர் வச்சு கஷ்டப்பட்டு வரேன். சும்மா நான் வந்து ஜட்ஜஸ் ஏமாற்றணும், சும்மா இந்த கை நீட்டணும், 4 ஸ்டெப்பு போடணும் அப்படின்ட்டு நான் வரல. என்ன என் விதியை நான் ஏமாற்றிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து டான்ஸ் தான். எனக்கே தெரியுது நான் ஆடலை. 1 and 1 ரவுண்ட்னா என்ன போட்டி? 1 and 1 ரவுண்டுக்கு டுவேட் இது பண்ணது தப்பு. ஓகே, டுவேட் ஃபைன். இது என்ன என் உயிரே ஒரு டான்ஸர் வந்திருக்கேன், ஓடவா விட்டுட்டு இருக்கணும்? சரி, ஃபைன். மீரா இருக்கும் போது நீங்கள் பண்ணீங்க, நட்சத்திரா இருக்கும் போது நீங்கள் பீஸ்டோ கமல் மாதிரி பண்ணீங்க. ஓகே, நான் வந்திருக்கேன். நீங்கள் மட்டும் கோஸ்ட்டு, நான் மட்டும் நார்மல் கேர்ள், இங்கே அங்கேயே ஓடிட்டு இருக்குது, மேலே வந்து உக்காருது, அது தப்பு. எனக்கு என்னன்னா கோரியோகிராஃபர்ஸ் தான் மெயின். கோரியோகிராஃபர்ஸாக கோரியோகிராஃப் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் ஜஸ்ட் சஜஷன் சொல்லலாம், ஆனால் அது இங்கே நடக்கலை. அதை தான் சொல்கிறேன். 1 and 1 ரவுண்ட் போகும்போது ஒரு ஸ்டெப் கோரியோகிராஃப் எடலானா ஒரு ஸ்டெப் போட்டார். மறுநாள் வந்து ஷாம் வந்து ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த ஸ்டெப்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரி, கோரியோகிராஃபர் தான் மாற்றிருக்கான்னு பார்த்தா கோரியோகிராஃபர் போது ப்ரோ எனக்கு வரல ப்ரோ
அதுனா இந்த ஸ்டெப் கோரியோகிராஃபர் வந்து ஓகே ப்ரோ. பட் அந்த மாதிரி முயற்சி பண்ணாம ஷாம் யூ ஆர் a good dancer. ஏன் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்? No ma'am, இது see we do it, I am working them for a long time. அவங்க கூட ஒர்க் பண்றேன். இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்றது எல்லாமே இட் இஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்து there are 10 நம்ம கான்செப்டே ஒன்னு பண்ணிட்டு முடியும் போது வேற மாதிரி பண்றோம். அது என்ன நடுவுல கேக்குறல வந்து இந்த கான்செப்ட் you கூட should see எனக்கு the தெரியாது. should see the end product. ஒண்ணுமே தெரியாம நான் வந்தேன். In the concept, in the choreography, everything was done by choreographer only, completely. There was no suggestions, no done anything, except for giving suggestions for the song. In the song, இந்த நேரத்துல வந்து எமோஷனலா இருக்கும். இந்த மாதிரி வரும்போது எமோஷனலா இருக்கும். There should be an involvement, ma'am. But இன்னொருத்தர் நல்லா பண்ணா அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா மட்டும் நோ சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு ஆளை பிடிக்காதுன்னா அவர் சொல்றது சரி இல்லைன்னா அந்த மாதிரி பேசாதீங்க. ஒருவேளை ஷாமே சில மூமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருந்தா யூ அப்ரிஷியேட். நல்லா இல்லை ஷாம் நல்லா இல்லை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட டைரக்டா சொல்லுங்க. Don't tell somebody else. அப்ப என்ன ஆகும்னா அது ஈகோ கிளாஷ் வருத்தம் வந்துடும். ஷாம் ஒவ்வொருத்தரோட அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. கரெக்ட் மேம். நான் நேர்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு எங்கூட ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க சேனலுக்கு தான் போவீங்க. இவங்க எங்கிட்ட ஓப்பனா சொன்னாங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், சேனல்கிட்ட தான் பேசுவேன்னு இவங்களும் சொன்னாங்க. நான் சொன்னேன் எங்கிட்ட ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே சேனல் கம்ஸ். அது தப்பு சௌந்தர்யா. நோ 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 அது ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் ஜோடியா இருக்கீங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்க. இப்படி சொன்னாரு. இதுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல. எனக்கு நான் கடைசி வரைக்கும் ஐ டோல்ட் நெக்ஸ்ட் பாக்குறேன். இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கு நான் மார்க்கே கொடுக்க மாட்டேன். பிகாஸ் நல்லா ஆடாதவங்க ஆடலைன்னா கூட வருத்தம் இருக்காது. ஆடினவங்க இந்த மாதிரி மைண்டில் டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு டான்ஸ் பண்ணாங்கன்னா நான் சுத்தமாக உங்களுக்கு மார்க்கும் கொடுக்க மாட்டேன். கமெண்ட்ஸுங்கிறது வாயை திறக்க மாட்டேன். தட்ஸ் ஃபார் ஷுவர். பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோர் ராதா மேம் உங்களோட ஸ்கோர். சின்ன தாயவள் தந்தராசாவே 7 points ராதா மேம் கொடுத்திருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் உங்க ஸ்கோர் ப்ளீஸ். சொல்லவா 7 points from Kalyan Master also. 14 points வாங்கிருக்கீங்க. Shyam and Soundarya, we spoke in depth. Now the ball is in your court. We were trying to figure out என் டான்ஸ் ஸ்கூல் அவங்களுக்கு ஆகல, எனக்கு அந்த டான்ஸ் ஸ்கூல் ஆகல. அப்புறம் அந்த பிரச்சனை வந்து இப்போதான் இந்த வீக் தான் நடந்தது. திருப்பி நான் சொல்றேன் எனக்கு ஏர் வாக்கர்ஸ்க்கோ எனக்கோ எந்த வித இதோ இல்ல. இதுக்கு முன்னாடி எஸ்டிசியோ முன்னாடில இருந்து எனக்கு பழக்கம் இல்ல ஷாம். எனக்கு வந்து டான்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான். இல்ல இப்போ ஏர் வாக்கர்ஸ் உங்களுக்கு எதுவும் இல்லனா ஏர் வாக்கர்ஸோட கோரியோகிராஃபி செகண்ட் ஸ்டாண்டர்ட் கோரியோகிராஃபி இருக்குன்னு ஏன் சொன்னீங்க? ஒரு நிமிஷம் ரெண்டு போயிட்டா இருக்கீங்களா? பேசவே இல்ல அப்படினு சொல்லும்போது தான் புரியல. நான் சொல்றதுக்கு ரெடி. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல நான் மெசேஜ் பேசுறது கேக்குறதுக்கு நான் சொல்றதுக்கு ரெடி. அவ்வளவுதான் முடிஞ்சது இல்ல. உட்காருங்க. just keep quiet. Soundarya, we don't want to read anybody's personal messages. நான் தப்பு செய்யல. நான் சீரியஸா தப்பு செய்யல. என்கிட்ட மெசேஜ் இருக்கு. நான் சீரியஸா எனக்கு என்கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் வரல. அவர்கிட்ட நம்பர் கொடுத்தாங்க. டான்ஸ் வித் மீ or what? Let me know that first. Now I called her like 3 days before. We have on Friday that we have practice. Let's practice அப்படினா you freeze it. நான் அப்புறம் வந்து கத்துக்கறேன். I'm not used to hear such things, sir. எனக்கு நான் ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டேன், ஓகே ஷாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றது தான் அங்க கோரியோகிராஃபரும் நாங்களும் இப்படி ரெண்டு பேரும் கேட்டேன், நீங்க தான் அங்க இது பண்றீங்க. அது she got a chance. Either we have a meeting. கார்த்திக் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஜட்ஜஸ் சைடுல இருந்து உனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கார்த்திக் டைட்டில் வேணும் அவர் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஜட்ஜஸ் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு நீங்களே கோரியோகிராஃப் பண்ண வேண்டாம். நீங்க சொல்றீங்களா? நானே கோரியோகிராஃப்னா நீங்க சொல்றீங்க. I don't do entirely. It is நம்ம பேசின மாதிரி தான். நம்ம வந்து it's a collective thing. அந்த மாதிரி தான் சொல்றேன். நான் வந்து என்னதான் இது பண்ணாலும் இங்க இருந்து போனதா என் மொபைல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் நான். Okay, once again ஷாம் சௌந்தர்யா குவைட்டா இருக்க முடியுமா உங்களால? We want the ultimate decision. இப்போ என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அடுத்த வாரம்? Tell me Soundarya, அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்க? இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான், இந்த மாதிரி தான் ரவுண்ட் கொடுக்க போறோம், இப்படி ஒரு ஷூட் நடக்க போகுது, நீங்க பிராக்டீஸ் தான் பண்ணி ஆகணும். எனக்கு கோரியோகிராஃபர் எப்படி சொல்லி கொடுத்தா அதை தான் நான் பண்ண போறேன். இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறத பத்தி உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா இதே மாதிரி இன்னொரு டிசிஷன் சொல்லியாச்சு. இனிமே நீ அவங்க கிட்ட கேட்காத. சௌந்தர்யாவோட டிசிஷன் சொல்லியாச்சு. ஷாம் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க கோரியோகிராஃபர் சொல்லி கொடுத்தது அப்படியே பண்ண போறாங்களா? அடுத்த வாரம் நான் பாத்துக்கிறேன். நான் என்னோட சைடுல இருந்து சொல்றேன். இட்ஸ் டிஃபரண்ட் ஆஃப் கோர்ஸ். அவங்க நீங்க ஷாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? Sure ma'am, I'll dance. You are going to be better. முன்னாடி இருந்து அதே ஸ்பிரிட்டோட பண்ணுவீங்களா? அவர் பண்ணி கொடுத்தது மட்டும் பண்ணுவீங்களா? சீ இல்ல மேம். See எனக்கு அது டிஃபால்ட்டாவே வந்துரும் மேம். எனக்கு நீங்க ஒரு ரவுண்ட் எனக்கு அனௌன்ஸ் பண்ணீங்கனாலே அது ஒரு டிஃபால்ட்டா வந்துரும். அத ஒரு பொம்பளை பொண்ணுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இந்த ஏஜ்ல உங்களுக்கு தெரியும். சின்ன விஷயம். ஒரு ஜோடினா சும்மா ஈகோ மட்டும் கிடையாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து கூட இருக்கணும். அது கொஞ்சம் வயசுல பெருசோ சிறுசோ பார்க்காம விட்டு கொடுக்கறது ஒரு ஆம்பளத்தனம் கூட. புரியுதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அப்படி ஜாலியா இருங்க. அவ்வளவுதான். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா வாயை திறக்க மாட்டேன் நான். போய் உட்காருங்க. அவ்வளவுதான். இனிமே எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். That's all.
கூல் டவுன், ஹேவ் அ டாக் அண்ட் டூ அ குட் பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் வீக். இதே மாதிரி இன்னொரு தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா both of you would be eliminated as a ஜோடி. ஆமா, அந்த ஜோடியா ஒரு eliminate விஷயம் பண்ணுவாங்க. I hope doesn't happen and it totally depends on உங்க கையில தான் அது இருக்கு. ஆனா அது So please go work. பெரிய பெரிய கனவுகளோட இந்த மேடைக்கு வந்திருக்கீங்க, அதை சரியா பயன்படுத்திங்க. ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, அன்பு செலுத்துறதுக்கு நேரம் இல்லை, நீங்களாம் ஏன்டா சண்டை போடுறீங்கம்பாங்க. அதனால போங்க. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Vival மற்றும் பிரயாக். Co-presented by Twin Birds Legging. அடுத்து ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு ஜோடி உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கான ஜோடி. உதய் and யாமினி. ஹலோ, எப்படி இருக்க? உன் நம்பர் ஆஃப்ல இருக்கு. வாய்ஸ்மெயில் பார்த்தனா எனக்கு கால் பண்ணு. பாய். அப்பா அப்பா இவனை பாருப்பா, என் பைக் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான். எரும மாடு வரட்டும். பொண்ணை கை நீட்டி அடிச்சுக்கிட்டு அவளுக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம், அதுக்கப்புறம் அவ லண்டன் போயிடுவா. அது வரலையாவது 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அப்பா, ஃபர்ஸ்ட் இந்த குரங்க கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். ஹலோ எருமை, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படிமா இருக்க? என்னடா பாசமா கால் எல்லாம் பண்ணிருக்க? உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். என்னடா மிஸ் பண்றியா? உன் டோன் கேட்டா அழுவுற மாதிரி இருக்கு. சண்டை போட ஆள் இல்லையா?
அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஹாப்பியாக இருக்கல? நான் ஹாப்பியா இருக்கேன். சரி அதை விடு, ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு? சாப்பிட்டியா? உதய் அண்ட் யாமினி பயங்கர ஒரு அஃபெக்ஷனட்டான ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சிங்க. ராதா மேம், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். நான் நினச்சேன் நீங்கள் 2 பேர் வரும்போது கண்டிப்பாக பிரதர் சிஸ்டராக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. இட்ஸ் சூப்பர் கூல், ஸ்மூத், லவ்லி அண்ட் ஹார்ட்டி பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். உதயன், யாமினி மாஸ்டர், நைஸ் நீட் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா பண்ணியிருந்தீங்க 2 பேரும். எமோஷன்ஸ்லாம் நல்லா, அந்த ஒரே அவங்க கல்யாணம் ஆகி போகிறது, நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது, அப்புறம் பேசுகிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் நீட் அண்ட் நைஸ். தி ஒன்லி திங் வி ஆர் லுக்கிங் அட் சம்திங் மோர். இன்னும் ஜாஸ்தி ஏதாவது பண்ணணும். பிகாஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் நம்ம ஒரு ரவுண்டுக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தீம் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. கொரியோகிராஃபி வைஸ் இட் ஷுட் என்ஹான்ஸ். உங்கள் டான்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு ஏதாவது பண்ண முடியுமா? அண்ட் இட்ஸ் சம்திங் டு ஆட் ஆன் டு இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே சொல்கிறேன், சம்திங் மோர், இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கிறீங்களா, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக மாஸ்டர். கீப் இட் அப். தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்டலாம். ராதா மேம். points. Thank you ma'am. Superb. அடுத்து கல்யாண் மாஸ்டர் உங்களோட ஸ்கோர் ப்ளீஸ். Thank you points master. from master. 15 points வாங்கிருக்கீங்க. உங்களோட பிரதர் இன்னைக்கு வந்திருக்கிறதா சொன்னீங்க இல்லையா உதய்? பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா? ஓகே ப்ளீஸ் உதய் சிஸ்டர் பிரதர் ரெண்டு பேரும் வாங்க. உங்க பிரதர் சிஸ்டர் எங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணி விடுங்க உதய். இது எங்க அண்ணன் பேர் சத்யராஜ், டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கான். ஓகே. என் தங்கச்சி ரஜினிஷா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஓகே சோ இது உங்களோட நெவ்யூ. ஆமா. ஓகே சோ ஸ்வீட். உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு தம்பி அவர்? அண்ணம்மா. அண்ணன் இல்ல? ஓகே எப்படிப்பட்ட அண்ணா அவர்? எங்க அண்ணனை பத்தி நிறைய சொல்லணும் நான். எங்க ரெண்டு பேரும் படிக்க வச்சது எங்க அண்ணன் தான். இன்ஃபேக்ட் எங்க அப்பாவுக்கு கீழே விழுந்து 2 கையும் உடஞ்சிருச்சு. வீட்டில் எதுவும் எந்த சோர்ஸும் கிடையாது சாப்பாடுக்கு. அப்படி இருக்கும்போது இவன் தான் எங்களை அவன் படிப்பை தொலைச்சி எங்களை 2 பேரும் படிக்க வச்சு வீட்டையே காப்பாற்றினான் எங்கள் அண்ணன் தான். அந்த மாதிரி எனக்கு 2 அண்ணனுமே என்னோட லைஃப்க்கு முக்கியமானவங்க எங்கள் அண்ணனுங்க தான் 2 பேரும் தான். தேங்க்யூ. நீங்கள்? ஹாய் மேடம், சத்யா. நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம், இவன்கிட்ட நிறைய இருக்குது. அது எங்களுக்கு என்னென்னா ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, அந்த வெறி இவனுக்குள்ளே நிறையா இருக்குது. எப்படியாவது தட்டி தூக்கிட்டு வந்துருங்க இவனோட. ஃபைனலில் எங்கள் அம்மா இவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்துல எங்கள் அம்மா உட்காந்து பார்க்கணும், அந்த ஒரே ஒரு ஆசை. யங்கஸ்ட் நேஷனல் அவார்டு வின்னர், ரொம்ப சின்ன வயசில் இவன் தான். ஆமாம் ஆமாம் தெரியும், சொன்னாங்க ஃபர்ஸ்டே சொன்னாங்க. 8 இயர்ஸ் நம்ம பையன் மேலில். சூப்பர். So proud of you உதய். இன்னொன்று வியூவர்ஸ்க்கு ஒன்று சொன்னேன், இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, ஓகே இவங்கெல்லாம் என்ன ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ்ன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாருக்கு பின்னாடியும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணம் அன்பு தம்பி உதய். யாமினி சொல்லுமா, உங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாத பர்சன் யார்? யாருக்கு நன்றி சொல்லணும்? எனக்கு சாரி சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுமா, சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லணும்? I have to ask sorry to my mother. ஏதாவது ஒரு விதத்தில் I would have hurt her, like many times it's happened. So I would like to say sorry to my mother on this stage. Ma, I'm very sorry. I keep listening. I just take all your advice in my mind. எனக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் உங்கள் முன்னாடி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு I feel like ஓகே ஆட்டிடியூட் ப்ராப்ளம் மாதிரி ஒரு சின்ன ஈகோ. அதான் அவங்க சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அவங்க முன்னாடி பின்னாடி கேட்பேன் ஆனால் அவங்க முன்னாடி. ஓகே. And sorry to my dad also. And thanks to both. Hi.
கொஞ்சம் அம்மாவுக்கு அடங்கி போறது மரியாதை தான் தவிர அதுல ஒரு ஈகோ தேவையே கிடையாது. உலகத்துல ஈகோவே காமிக்க முடியாத ஒரு ஆள் அம்மா மட்டும்தான். சொல்லுங்க. ஒன் மோர் தேங்க்ஸ். என்னோட அம்மாவோட தம்பி மாமா, அவர் தான் எனக்கு டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து, அவரால் தான் நான் ஒரு ஷோக்காக அவர் மூலியமா தான் ஒரு ஷோக்கு வந்தேன். அந்த ஷோ வந்ததுனால நான் இங்கேயும் வந்தேன். ஸோ ஐ ஹவ் டு சே a very big thanks to my mama. வெரி குட் மா. ஓகே, thank you யாமினி, thank you உதய், thank you so much. நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கும் பேசினதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். thank you மா. Thank you. சமீப காலமா நடந்த ரவுண்ட்ஸ்லயே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ரவுண்ட் வந்து டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப் ரவுண்ட் தான் இருக்க முடியும். பிகாஸ் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்சஸ் இன்க்ளூடிங் ஆர் பெர்ஃபார்மன்சஸ், நம்மளோட ஜோடிஸ் பத்தியும் வந்து இன்னும் புதுசா நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரவுண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். வில் மூவ் ஆன். இன்னைக்கு நம்ம பார்த்த பெர்ஃபார்மன்சஸ் இந்த ரவுண்ட்ல, இதுல வந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது பெஸ்ட் ஜோடி. எனக்கு இந்த ஜோடியில் ரொம்ப பிடிச்சது போத் ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா தேங்க்ஃபுல்லி அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் கிடையாது அது கூட. பட் ஆனாலும் அவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஜில் 100% சின்சியராக இருக்கணும், விச் ஐ லவ் இட். ரஹ்மான் அண்ட் சோஃபியா. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை பிரயாக் வழங்குகிற 10,000 ரூபாய்க்கான gift voucher. Enjoy. Thank you so much. Simple, neat, clean performance. அதனால தான் and இந்த ரவுண்ட் எங்களுக்கு நிறைய புரிய வச்சீங்க about the loss of a person. I hope you're okay now. And all the very best to both of you. Thank you. Super. Thank you. ரிலேஷன்ஷிப் ரவுண்ட் நிஜமாவே வந்து உறவுகள் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதை. அதை வந்து எவ்வளவு எங்களால் வந்து சின்னதாக சொல்ல முடியுமோ அதை இந்த ரவுண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வி ஹோப் யூ என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸஸ் ஆல்சோ. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட், அது 5 elements அந்த ரவுண்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். And until we meet you next week, it's bye from Mahesh and me, Ramya, along with our judges and Jodis in Arun Ice Cream Jodis Season 8. Powered by Prayag மற்றும் Vival. Co-presented by Twin Birds Leggings.